பிரியமானவர்களே, இப்போதான் புது வருஷத்தின் முதல் நாள் ஆரம்பித்த மாதம் இருந்துச்சு. ஒரு மாதம் ஓடி முடிஞ்சிட்டு இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம். அந்த மாதத்தை திரும்பி பாருங்கள். நீங்கள் கேட்டதெல்லாம் ஆண்டவர் செய்தாரா? நீங்கள் தட்டின கதவெல்லாம் திறக்கப்பட்டுச்சா? ஆண்டவரை தேடும்போது கண்டடைந்தீங்களா? இல்லையா? இன்னும் தொடர்ந்து தேடணும், தாகத்தோடு தேடணும், வாக்குத்தத்தத்தை சொல்லி தேடணும். சரியா? சரி, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? உபாகமம் 28:12 கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அதை தேவன் அவருடைய பொக்கிஷசாலை வானத்தில், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஆசீர்வாதங்கள் திரளாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பாராம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், சின்ன ஒரு குறைவு இருக்குது, ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஏதோ ஆசீர்வதிக்கப்படுறது சொல்லலாம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். இதுக்கு மேலே போதும், களஞ்சியத்தில் சேர்த்து வைக்க இடமில்லை, வீட்டுக்குள்ளே பொருளெல்லாம் வைப்பதற்கு இடமில்லை, பெட்டிக்குள்ளே என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் போதில்லை, சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கணும். மற்றொரு இடத்துல தசம பாகத்தை பண்டக சாலையில் கொண்டு வந்து எனக்கு நீ படைக்கும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும், நம்முடைய அன்பை கொடுக்கணும், நம்முடைய வருமானத்தில் ஒரு பங்கை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த மகனை ஆசீர்வதிங்க, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் கொடுங்க. இன்றைக்கு ஆசீர்வதித்த மகளை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.